ஐக்கிய ரேகைன்னா தெரியுங்களா? ஐக்கிய ரேகைன்னா, ஸோ நம்மளுடைய கணவன் திருமண ரேகைக்கு தான் குறிக்குங்க. இந்த ஐக்கிய ரேகை பார்த்தீங்கன்னா, 16 வகையாக குறிச்சிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த மாதிரி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பெஸ்ட்டுங்க. ஸோ இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐக்கிய ரேகைன்றது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, சுண்டு விரல் இது பக்கத்துலங்க. இது அழகா ஒரு கோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க செம்மையாக நல்லபடியாக சூப்பராக வாழ்வாங்கன்னு வச்சுக்கோங்க. இடையில சின்னதாக வந்துருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுத்தி 2 வந்திருக்கக்கூடாது. இப்படி சின்னதாக சிம்பிளாக வந்துருந்துச்சுன்னா அது சும்மா யாராவது மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். இடையில வந்து வேணான்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அழுத்தி இந்த ஒரு ரேகை மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொன்னால் மகிழ்ச்சியான மன வாழ்வு அமைந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லாமே தான் புக்கை வச்சு தான் சொல்கிறேன் நான். அதே வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கிய ரேகை வந்து இது இருதய ரேகைங்க. இது கூட இப்படி வந்து வளைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கானது சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் 3வது எப்படி சொன்னால், இப்போ ஃபஸ்ட் ரேகை அப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்படி வளைஞ்சி இப்படி கொண்டு வந்து இருக்கக்கூடாதுங்க. சரி, இந்த ஐக்கிய ரேகை நெக்ஸ்ட்டு வந்து இப்படியே வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, கிளை மாதிரி பிரிஞ்சு. இப்படியும் அந்த ஐக்கிய ரேகையில் இப்படி கிளை மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி மட்டும், இது இல்லாமல் இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படியே இருந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 அம்புக்குறி மட்டும் இருந்துட்டு, இந்த அம்புக்குறி என்ன பண்ணுறது? ஸோ அம்புக்குறி மட்டும் நேராக இருந்துட்டு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இதில் ஒரு கிராஸ் மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படியே அடிக்கக்கூடாது. இப்படி இப்படி இந்த மானைக்கு இந்த ரேகையோட ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுலேயும் இந்த ரேகை கிளை ரேகை மாதிரி ஐக்கிய ரேகை இப்படி இதுலேயும் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி வளைஞ்சு இப்படியும் இருக்கக்கூடாது. பார்த்துக்கங்க, ஒவ்வொருத்தங்க ரேகை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் போல். 5வது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐக்கிய ரேகை வந்து இந்த 5வது ரேகை வந்து இதுதான் ஐக்கிய ரேகை. சரிங்களா? இதில் எந்த இது இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. 5வது பார்த்தீங்கன்னா இந்த கோடை என்ன பண்ணுன்னு சொன்னால், இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துட்டு மேலே என்ன இருக்குது, சூரியன். இந்த ரேகை இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இதுதான் சூரிய மேடு. இதுலேருந்து இப்படி அடித்து வரக்கூடாது. சரிங்களா? வரக்கூடாது. 6வது ரேகை வந்து இது இருதய ரேகையா, இந்த இருதய ரேகை கூட இந்த ஐக்கிய ரேகை வந்து இப்படி வளையவும் கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வளையக்கூடாது. 7வது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி இருதய ரேகை இப்படி போய் இப்படி கூடி அம்புக்குறி